ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அபிஸ் கிரியேஷன் வேர்ல்ட். நாங்கள் அபி. ஸோ இன்றைக்கி ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் ப்ரெட் வச்சு பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ அதுக்காக வாங்கினான்னு வெளில போனால் ஒரே மழை, அந்த விடாத மழை. நான் போய் ப்ரெட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த ப்ரெட்டை வச்சுட்டு நம்ம ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு 4 பொட்டேட்டோஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை பொட்டேட்டோ வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நான் அதை வந்து நல்லா கழுவிக்கிறேன். கழுவி முடிச்சக்கப்புறமா அதில் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு நான் அதை வந்து ஸ்டவ்வில் வைக்கிறேன். பிகாஸ் பாயில் ஆனால் அதை வந்து ஸ்மாஷ் பண்ணுறதுக்காக நான் அதை வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நான் அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அது பாயில் ஆகிற நேரத்தில் வந்து நான் ஒரு ப்ரெட் எடுத்துக்கிறேன். அந்த ப்ரெட்டில் வந்து ஒரு 3 ப்ரெட் எடுத்துக்கிறேன். அந்த 3 ப்ரெட்டுமே உங்களுக்கு எத்தனை ப்ரெட் வேணுமோ அத்தனை ப்ரெட் எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த பொட்டேட்டோவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நான் 3 ப்ரெட் எடுத்துக்கிறேன். அதில் இருக்கிற ஓரெல்லாம் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ப்ரெட்டு பாருங்களேன், அழகாக கரெக்டான ஷேப்பில் வந்திருக்கு. ஓகே, இந்த 2 ப்ரெட்டையும் நான் அதே மாதிரி அந்த ஓரெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ 3 ப்ரெட்டுமே அந்த ஓரெல்லாம் கட் பண்ணிட்டேன். இந்த வேஸ்ட்லாம் வந்து தூக்கி போட்டுறாதீங்க. நம்ம வந்து ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு கிணத்துல வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். பிகாஸ் அதில் வந்து நான் வந்து டிப் பண்ணி அந்த ப்ரெட்டை வந்து நான் இருக்க தண்ணிலாம் வந்து அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறதுனால அதில் இருக்க தண்ணிலாம் எடுத்துக்கல. அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு கிணத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் அது பாயில் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அந்த டைமில் நான் ஒரு ஆனியன் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நான் க்ரீன் சில்லி எடுத்துருக்கிறேன். அதுவும் நான் வந்து சாப் பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். ஐ திங்க் ஸோ பாயில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ரொம்ப சூடாக இருக்குது பட்சத்தினால் நான் வந்து டேப்பில் வச்சுருக்கேன். அது நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த ப்ரெட் ஓரம் வந்து வைக்காதீங்கன்னா அது மிக்ஸி ஜாரில் கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ வந்து கிரைண்ட் பண்ண போகிறேன். கிரைண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் அதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவேன். இப்போ இதை வந்து பேனில் போட்டு நல்லா இந்த மாதிரி கலரில் வரைக்கும் இருக்கும். நம்ம நல்லா அது வந்து பண்ணிக்கலாம். அது வந்து ப்ரெட் க்ரம்ஸ், அதுக்கப்புறம் ப்ரெட்டு பொட்டேட்டோ நம்ம சாப் பண்ணி வச்சுருந்தேன், ஆனியன், க்ரீன் சில்லி, காரம், தேவையான உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள். நான் வந்து சிக்கன் மசாலா எடுத்துருக்கேன். அந்த சிக்கன் மசாலா தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து என்னோடய ஹைஜீனிக்கான ஒரு கையில் நான் வந்து பிசைஞ்சிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த ப்ரெட் க்ரம்ஸை நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். எங்கள் அம்மா வந்து தண்ணியில் முக்கி வந்து அந்த ப்ரெட்டு பண்ணால் கையில் ஒட்டாதுன்னாங்க. ஸோ அதை மாதிரி நான் வந்து பண்ணேன், கையில் ஒட்டலை. அதுக்கப்புறமா வந்து நான் நல்லா ஒரு கட்லெட் மாதிரி பண்ணிவிட்டு அதில் சிலது மட்டும் தான் அந்த ப்ரெட் க்ரம்ஸை பண்ணேன். மற்றதெல்லாம் வந்து பத்தலை. சரி பரவாயில்ல, நம்ம போய் பேனில் போடலாம். ஸோ அதனால் வந்து பேன் வச்சுட்டு அதை நல்லா ஆயில் போட்டு ஒன்றா போட்டேன் நான். அதுக்கப்புறமா நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் அதுக்கப்புறமா வந்து எடுத்து பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து திருப்பி போட்டேன். ஸோ மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து திருப்பி போட்டேன். சுத்தமாக உள்ளே வேகவே இல்லை. அதான் எங்கள் அம்மாட்ட பேசினா பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் வேணாங்க. ஸோ அது மாதிரி கொஞ்சம் வச்சேன். இதுக்கு ரொம்ப நேரம் வச்சக்கப்புறமா பார்த்தா பொறுமை தாங்கலை. எங்கள் அம்மா வந்து எடுத்துட்டாங்க. காட்டுறேன், உள்ளே வேகவே இல்லை. ஸோ பரவாயில்ல கொஞ்சம் வச்சுட்டு எடுத்துட்டேன் பொறுமை பார்த்தாம. அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிறதுலாம் வந்து ஆயில் ஊற்றி மறுபடியும் ஆயில் ஊற்றி நான் அதில் இருக்கிறதுலாம் மிச்சம் இருக்கிறதுலாம் நான் போட்டு அதையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இப்போ சாப்பிட்டு பார்த்தா காய்ஸ் நல்லா தான் இருக்குது. உள்ளே வேகலைன்னா ஓகே, நல்லா தான் இருக்குது. நல்லா சுட சுடாக செம்மையாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு அதனால் தீஞ்சிச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் தீயாமல் இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஓரளவு தீஞ்சிருக்கு. ஓகே, நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து அவள் தான் எங்கள் அம்மா, அப்பா, எங்கள் அக்கா, நான் எல்லாமே சாப்பிட்டு பார்த்தோம். 4 பேருமே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் உங்களுக்கு ஓகேனா இந்த மாதிரி என்னென்ன குக்கிங் வீடியோஸ் போடலான்னு சொல்லுங்கள். அண்ட் தென் நான் சொல்ல மாதிரி ஒரு போஸ்ட் வச்சுருந்தேன், ட்ரை நாட் டு லாஃபா இல்லை ட்ரை நாட் டு ஸ்கேரா அப்படின்ட்டு. அதில் வந்து ட்ரை நாட் டு லாஃப் வந்துருந்து கொஞ்ச நாள் கழிச்சு ட்ரை நாட் டு ஸ்கேர் வந்தது. அதில் ஒரு கமெண்ட் வந்து ட்ரை நாட் டு ஸ்கேர் பண்ணுங்கள் நல்லாயிருக்குன்னாங்க. இந்த பின் இங்கே நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன். அந்த கமெண்ட்டில் வந்து ட்ரை நாட் டு ஸ்கேர் டேக் பண்ணுங்கள் நல்லாயிருக்குன்னாங்க. சரி ஓகே, கூட சீக்கிரம் அது வந்துடும். உங்களுக்கு எதாவது இந்த ட்ரை நாட் டு ஸ்கேர் வீடியோஸ் ரொம்ப ஸ்கேரியாக இருக்குன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் லிங்க் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் எதாவது தேடி பார்க்குறேன். பிகாஸ் நான் வந்து பார்க்காம அதை வந்து டவுன்லோட் பண்ணுவேன். நீங்கள் வந்து பார்த்து பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.